அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதல்வரும் தாவேக்காவோட தலைவருமான திரு விஜய் அவர்கள் குறித்து அவதூறாக ஒருமையில் கொலை மிரட்டல் விடும்படி பேசிய திமுகவினுடைய விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் என்பவர் இன்றைக்கு காலையில் அதிரடியாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு. இது அடக்குமுறை, இது ஒடுக்குமுறை, இது பாசிசம், இது நாசிசம், இது கருத்து சொந்தத்துக்கு எதிரானது என்று திமுகவினரும் முதலமைச்சரை பேசினா உங்களை சும்மா விடுவோமா? எலும்பு நீங்கள் உடைப்பீங்களா? எல்லாருக்கும் தாங்க எலும்பு இருக்குது, உங்கள் எலும்பை நாங்கள் எண்ணி பார்க்கட்டுமா என்று தாவேக்காவினரும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாருமே பண்ணது தப்பு, யார் பண்ணது சரி, ஏன் மார்க்கண்டேயன் எம்எல்ஏ இப்படி பேசினாரு, என்னதான் பேசினாரு அப்படிங்கிறதான் இந்த காணொளியில எண்ணி சொல்ல போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி தலைமையில் கோவில்பட்டியில் வாக்கு செலுத்திய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தை திமுக நடத்தியது. இந்த கூட்டத்தில் தான் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் அவர்கள் ஒரு மார்க்கமாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான தாவேக்காவும் கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லி அந்த 13 நிமிட காணொலி 3 நிமிஷம் அவர்களே இவர்களேன்னு சொல்லி வணக்கம் போட்டுட்டு 3.22 நிமிஷம் ஆரம்பிச்சிட்டாப்ல. தமிழ்நாட்டுக்கு ஒரு அயோக்கியத்தனமான முதலமைச்சர் கிடைச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை நான் உலகத்திலே பார்த்தது கிடையாது. ஏன் அப்படின்னா, சட்டசபையில் போய் உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கர்ம வீர பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தோற்கடிக்கப்படுறாரு சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு மாணவரால். சீனிவாசன் படிக்காத காமராஜரை படித்த சீனிவாசன் தோற்கடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே, படிக்காத காமராஜரை படித்த சீனிவாசன் தோற்கடிக்கல, படிக்காத காமராஜர் கட்டிய பள்ளிக்கூடத்தில் படித்த சீனிவாசன் தான் தோற்கடிச்சாருன்னு சொல்லி காமராஜருடைய தோல்வியை கூட நாகரிகமாக அணுகியது அன்றைய அறிஞர் அண்ணாதுரையினுடைய திமுக. இந்த வரலாறுலாம் உனக்கு தெரியுமா என்று மார்க்கண்டேயன் விஜய் அவரை பார்த்துக்கிறார். அதெல்லாம் தெரிஞ்சு அவருக்கு கட்சி தொடங்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பர்கூரில் தோற்று போகும்போது சுகவனம் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்லி வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட இந்த மாதிரி கேட்குறாங்க, உங்கள் சுகவனம் பர்கூரில் ஜெயலலிதாவை தோக்கடிச்சாங்க போது நாகரிகமாக நாசுக்கா பேசினார். நாசுக்கா என்ன பேசிக்காருன்னு சொல்லி மார்க்கண்டேயன் சொன்னாப்புல. யானை காதுக்குள் புகுந்த எறும்பு போல மார்க்கண்டேயன் சுகவனம் ஜெயலலிதாவை தோக்கடிச்சாரு மாதிரி நாசுக்கா கலைஞர் எவ்வளோ குசும் பிடிச்சாலும் பாருங்க. யானை காதுக்குள் புகுந்த எறும்புன்னு இருக்கார். ஜெயலலிதாவை தோக்கடிச்சதை யானையோடு ஒப்பிட்டு பேசியிருக்காப்புல. அவர் ஒரு நாசுக்கா பேசி வச்சுக்கோங்க. இப்படி நாகரிகமாகத்தான் நாங்கள் அணுகணும். இந்த நாகரிகம் கூட உங்களுக்கு தெரியாதா? உலகத்தில் இப்படி ஒரு எதிர்கட்சிகள் தோல்வியை உங்கள் அப்பாவை காணுன்னு சொல்லி சட்டசபையில் பேசின முதலமைச்சர் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல், நீ உடனே அந்த வார்த்தையை சொல்லும்போது அவர் கொந்தளிச்சிட்டார். மார்க்கண்டேயனுடைய பேச்சுகளை நான் சமூக வலைதளங்களில் யூடியூப்லாம் பார்த்துருக்கேன். கொஞ்சம் இலக்கிய பற்று கொண்டவர், மேடையில் கொஞ்சம் இலக்கியமாக பேசக்கூடிய ஆள் தான். ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சட்டசபையவே நீங்கள் பூட்டுவீங்களா? நீ முடிஞ்சால் சட்டசபையை பூட்டுனா உன் எலும்பை உடைச்சிட்டு தான் விடுவோம் அப்படின்னு வார்த்தையை பதிவு பண்ணிடுறாரு. இந்த உலக நாட்டில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் சட்டமன்றத்திலே உன் தகப்பனாரை என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. இதை அவர் பதிவு பண்ணதான், மாட்டுக்கருத்தே இல்லை. ஆனால் சட்டசபையை பூட்டுனா உன் எலும்பை உடைப்போன்றார் முதலமைச்சர். தமிழக முதலமைச்சர் நம்ம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவிட்டாலும் தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களுக்கும் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர். முதலமைச்சருடைய எலும்புகளை உடைப்பேன்னு சொல்லி யார் சொன்னாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, மாற்றுக்கருத்தே இல்லை. யாரும் ஒரு தனி மனிதனுடைய முதலமைச்சர் எலும்பு மட்டும் இல்லை, யார் எலும்புமே யாரும் உடைக்கக்கூடாது. வன்முறை எப்போதுமே எதுவுமே தீராகாது. நீங்கள் நான் முதலமைச்சர் எலும்பு மட்டும் உடைச்சிக்கலாம், இங்கே ஆஃபீஸில் வேலை பார்க்குற எடிட்டர் எலும்பு உடைச்சிக்கலாமா? முதலமைச்சர் எலும்பு மட்டும் உடைக்கக்கூடாது, ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு எடிட்டர் ஒரு கேமராமேன் எலும்பு மட்டும் உடைச்சிக்கலாம்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. யாருடைய எலும்பையும் உடைப்புன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஆனால் ஒரு உணர்ச்சி பெருக்கத்தில் மேடை பேச்சில் மார்க்கண்டேயன் நீங்கள் சட்டசபையை பூட்டுன்னு சொல்கிறீங்களா? சட்டசபையை பூட்டுன்னு சொல்லும்போது உன் எலும்பை உடைச்சிருவேன் அப்படின்னு அந்த வார்த்தையை விட்டுறாரு தான். அதை மாற்றுக்கருத்து கிடையாது. இதற்கு அதிரடியாக முதலமைச்சருடைய எலும்பு உடைப்புன்னு சொல்லிட்டாங்க. கொலை மிரட்டல், இது
கொலை முயற்சி கூட வழக்க கூட போடலாம் அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் மாதிரி ஒரு 4-5 பிரிவுகளில் பிணையில் வர முடியாத அளவுக்கு இல்லை, ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு வழக்குகள் பதிவு செய்து அதிரடியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட பார்க்காம அவரை வந்து கைது பண்ணுறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கிற பார்க்குறது ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அவருக்கெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியாதுங்க, அவர் வந்து சொகுசாக இருந்தாப்புல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார். ஒரு நடிகை வந்து பேசி பேர சொல்லி சொகுசாக இருந்தார், திடீர்னு வந்து முதலமைச்சர் ஆகிட்டான்னு சொல்லி ஒரு பேசுகிறாப்புல. அதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. அப்புறம் நீதிமன்றம் வந்து அவரை வந்து பிணையில் விடுவிச்சிடுறாங்க. போன வாரம் அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த வாரம் மார்கண்டேயன். ஏன் எம்எல்ஏக்கள் குறிவைத்து கைது செய்யப்படுறாங்க? இப்போது தமிழ்நாட்டு அரசியலில் இது போல் எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ இல்லை மாற்றுக் கட்சிகளோ இப்படி பேசிக்கிட்டதே இல்லையா? கடுமையாக பேசியிருக்காங்க. ஏன் தாவைக்கால யாருமே பேசுறது இல்லையா? கடுமையாக பேசுகிறாங்க. நேற்று கூட நாஞ்சில் சம்பத்தை நான் சீமானவர்கள் குறித்து கடுமையான வார்த்தைகளை பதிவு பண்ணியிருக்காரு, ஒருமையில் பேசியிருக்காரு, தனி மனித தாக்குதல் நிகழ்த்திருக்காரு. நாம் தமிழ் கட்சியை பாடையில் ஏற்றிட்டோம், 2020 நாம் தமிழ் கட்சி உயிரோடு இருக்காதுன்றார். இப்போ நாம் தமிழ் கட்சி உயிரோடு இருக்கான்னு அர்த்தம், நாம் தமிழ் கட்சியில் ஒரு 20 லட்சம் பேர் வாக்கு செலுத்திருக்காங்க. இப்போதைக்கு கட்சியினுடைய உறுப்பினர்களாக 10 லட்சம் பேர் மேலே இருக்காங்க. கட்சியுடைய பொறுப்பாளர்களாக ஒரு 2000-3000 பேர் பொறுப்பாளர் இருக்காங்க. இப்போ இந்த நாம் தமிழ் கட்சி உயிரோடு இருக்காது அப்படின்னா இந்த 2000-3000 பேர் சாகணும். நாஞ்சில் சம்பத்து எங்கள் 3000 பேரையும், என்னைய, இடமானம் கார்த்திகை, ஃபர்கானாவை, சல்மானை, அண்ணன் சீமானை எல்லாரையும் கொல்லுவேன்னு சொல்லிட்டாருங்க. அவர் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு போய் நிற்க முடியுமா? உயிரோடு இருக்காது என்ற நிறுத்தம். கட்சிக்காரன் பூரா செத்தாதான் நாம் தமிழ் கட்சி சாகும். கட்சிக்காரருக்கு வரைக்கும் நாம் தமிழ் கட்சின்னு ஒன்று இருக்கும்ல. நாம் தமிழ் கட்சி இப்போ பாடையில் ஏற்றியாச்சுங்கிறார். கட்சியை எப்படி பாடையில் ஏற்ற முடியும்? கட்சிக்காரனை பூரா கொண்டு தான் கட்சியை பாடையில் ஏற்ற முடியும். கட்சியில் பாடையில் ஏற்றிட்டோம், கொண்டுருவோங்கிறாரு. அது இல்லாமல் ரொம்ப தரக்குறைவாக அவன் இவன் சொல்லி இழிவுபடுத்தும் வகையில் பேசுகிறாரு. பல ஆயிரம் கோடியை சேர்த்தான்னு சொல்லி அவதூறு பரப்புறார். இது பேர் என்ன பண்ணுது? டிஃபர்மேஷன் கிளைம் பண்ணலாம், மான நஷ்ட வழக்கு போடலாம். ஆனால் மான நஷ்ட வழக்கு நாஞ்சில் சம்பத்து மேலே போட முடியாது. அங்கே தான் இந்த பிரச்சனை. இப்போ தொடர்ச்சியாக நாஞ்சில் சம்பத்து பேசுகிறாரு. ஆனால் நாம் தமிழ் வழக்கறிஞர் பாசறை, கண்ணியம் மிகுந்த வழக்கறிஞர் பாசறை அமைதி கேட்குறாங்க. ஏன்? மான நஷ்ட வழக்கு மானம் உள்ளவன் மேலே தான் போட முடியும். மானமே இல்லாதவன் மேலே போய் மான நஷ்ட வழக்கு போட்டால் நீதிமன்றம் கேட்கும். எங்க மான நஷ்ட வழக்கு போட வந்திருக்கீங்க, ரைட், உங்களுடைய ப்ரொசீஜரை நான் மதிக்கிறேன், பட் மானமே அவருக்கு இல்லையே, அவர்கிட்ட போய் நீங்கள் எப்படி மான நஷ்ட வழக்கு கிளைம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்கே கொண்டு மூஞ்சி வச்சுக்கிறது? அதனால தான் இந்த மானங்கட்ட பசங்க மேலே மான நஷ்ட வழக்கு போடுறது இல்லை. மார்கண்டேயன் அவர்கள் பேசியதில் ஒரு 13 நொடிகள் காணொலி தான் வைரலாக பரவிட்டு இருக்கு, அவர் இந்த முதலமைச்சரை வந்து பேசியதாக. ஆனால் மீதி இருக்கக்கூடிய அந்த 13 நிமிஷத்தில் அவர் என்ன பேசுகிறாருன்னு ஒரு பார்வை கேட்கணும்ல. என்ன சொல்லியிருக்காருன்னா, விவசாயிகளுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும்னு சொன்னீங்களே நாகப்பட்டினத்தில், இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுடைய வயிற்றுல அடிக்கிறீங்களே முதலமைச்சரை அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ அதை கேட்டால் வலிக்குமா வலிக்காதா? இது நம்ம தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறது தான். இதை கேட்கறதுக்கு திமுகவுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறலாம் அடுத்த டிபேட்டு, அது பெரிய டிபேட். ஆனால் அவர் கேட்டிருக்காரு. நீங்கள் சொன்னீங்க தேர்தல் பிரச்சாரத்தில், தேர்தல் அறிக்கை சொன்னீங்க 5 ஏக்கருக்கு மேலே வாங்கியிருந்தா 50 விழுக்காடு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு கீழே வாங்கியிருந்தா 100 விழுக்காடு தள்ளுபடின்னு சொன்னீங்க. இப்போ சிறு குறுன்னு பிரித்து 50,000 வாங்கியிருந்தா முழுசா, 75,000 வாங்கியிருந்தா பாதியா அப்படின்னு சொல்கிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? விவசாயியோட வயிற்றுல அடிக்காதீங்க அப்படின்னு மார்க்கண்டேயன் அதே மேடையில் அதே பேச்சில் முதலமைச்சரை நோக்கி கேட்கிறார். அதே போல இப்படி 2 மாத ஆட்சியினுடைய செயல்பாடு குறித்து சொன்னதை ஏன் செய்யலைங்கிற கேள்வியும் மார்க்கண்டேயன் எழுப்பியிருக்காரு. ஆனால் அதுக்காக இப்படிலாம் கேள்வி எழுப்பினாரு, நியாயமான கேள்வி எழுப்பினாரு அப்படிங்கிறதுக்காக எலும்பை உடைக்கிறேன்னு சொல்கிறத நியாயப்படுத்த முடியாது. எலும்பை உடைக்கிறேன்னு சொன்னதற்காக மார்க்கண்டேயனை கைது செய்கிற இந்த அரசு, இந்த காவல்துறை யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் தூக்குவோம், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் தூக்குவோம், என்னை எதிர்த்தா யாராக இருந்தாலும் தூக்குவோம், என்னை கேள்வி கேட்டால் யாராக இருந்தாலும் தூக்குவோம் அப்படின்னு தன்னை ஒரு போல்டு மேனாக, ஒன்றும் இல்லை, அவர் வந்து ஒரு ஆம்பளை ஜெயலலிதா மாதிரிங்க, அவர் ஒரு அயன் லேடி ஜெயலலிதா, இவர் ஒரு அயன் மேனுங்க, இரும்பு மனிதர் விஜய்னு இப்போ நம்ம எல்லாரும் புகழணும். இந்த ஊடகவியலாளர்கள், இந்த பத்திரிகையாளர்கள், சோகால்டு நடுநிலைவாதிகள், பொதுவாக ஒரு டாக் உண்டு இல்லையா, என்ன ஜெயலலிதா மாதிரி ஒரு போல்டு லேடியை பார்க்க முடியாதுங்க, விஜய் மாதிரி ஒரு போல்டு மேனை பார்க்க முடியாது, அதிகாரிகளாக மாற்று, அமைச்சராக தூக்கு அப்படின்னு இருப்பாருங்க, யார் தப்பு பண்ணாலும் தூக்குவாருங்க அப்படிங்கிற பேர் இப்போ தேவைப்படுது, அந்த பிராண்டு தேவைப்படுது. ஏன்னா அந்த வெற்றிடம் வந்து போய சொல்கிறதுல காலியாக இருக்குது. இப்போ அந்த வீட்டை வேறு வாங்குறதா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான், இல்லை பக்கத்தில் கூட வாங்கலாம். அப்போ அந்த மாதிரி போய சொல்கிறதுக்கு போகிறதும், கங்கா சந்திரமுகியா அதனை நினச்சா, கங்கா சந்திரமுகியா நின்னா கங்கா சந்திரமுகியாவே மாட்டாங்கிற மாதிரி விஜய் தன்னை ஒரு ஆண் ஜெயலலிதாவாக நினைத்தார், ஆண் ஜெயலலிதாவாக நடந்து கொள்ள முயற்சித்தார், ஆண் ஜெயலலிதாவாக மாறிட்டார், போல்டு மேனாக இரும்பு மனிதராக மாறிவிட்டார் என்று
எல்லாரும் பேசணும். அதுக்கு என்ன பண்ணணும்? போல்டாக முடிவு எடுக்கணும். என்ன முடிவு? எம்எல்ஏவா தூக்கு. போல்டாக முடிவு எடுக்கணும்னா உண்மையிலே நீங்கள் அயன் மேன், இரும்பு மனிதர் அப்படின்னு காட்டணும்னா அனிதா ராதாகிருஷ்ணனையும் மார்கண்டேயனையும் மட்டும் கைது பண்ண பத்தாது. அந்த அம்மா சங்கராச்சாரியா இருந்தாலும் கைது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மார்கண்டேயனாக இருந்தாலும் அனிதாவாக இருந்தாலும் கைது பண்ணால் மட்டும் நீங்கள் அயன்மேன் ஆயிட முடியாது. நீங்கள் உண்மையிலே அயன்மேன் அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்ட்ட 2012 வாக்கில் பொள்ளாச்சி பக்கம் கோவிச்செட்டிப்பாளையம் பக்கம் ஒரு அம்மாவும் பையனும் ஒரு லெட்டரை தூக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி உங்களுடைய மாவட்ட செயலரும் உங்களுடைய மூத்த அமைச்சருமா இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி வீட்டுக்கே வராமல் வேற இடத்துல கிடக்கிறாரு அப்படின்னு கண்ணீரும் கம்பளையுமா அந்த அம்மாவும் அந்த பையனும் அழுத உடனே கடிதத்தை வாங்கி படிச்சுட்டு இந்த டேபிள் வெயிட் இருக்கும்ல, டேபிள் வெயிட் அதை தூக்கி ஒரே எரி யார் மேலே? அவர் மேலே எரிஞ்சு இனிமேல் தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு செடிக்கு உரமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூபிட் மேன் கெட் அவுட் அப்படின்னு இங்கிலீஷில் பேசியிருக்கேன். அந்த அம்மா கோவம் வந்தால் இங்கிலீஷ் தான் பேசுமா. நான்சென்ஸ் பெல்லோ கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்னு நாட்டு வாழைப்பழமே வெளியே போ அப்படின்னு வெளியே போயிட்டார். வெளியே போன மாவட்ட செயலர் பதவியிலிருந்து தூக்கி அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குனார். அவர் யார் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவருக்கு ரொம்ப தெரிஞ்ச மனுஷன். அவர் ஐயா இருந்தபோது நடந்த, ஏன்னா அவர் அதிமுக இருந்தார் ஐயா செங்கோட்டையன், அவருக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும், அந்த சம்பவம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அப்படி யாரா இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம தூக்கி எறிஞ்சாங்க. அதே போல தான் எஸ்ஐக்கு சுப்பையா 48 நாள் தான் மொத்தமே. இந்த ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அது ஒரு கமண்டலம்னு வச்சுக்கலாம். நேராக போய் அமைச்சர் ஆகிட்டோம்னு சொல்லி இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலில் போய் மொட்டை போட போயிருக்காப்புல. உள்ளே போகும்போது முடி இருக்கும்போது அமைச்சராக போயிருக்காப்புல. மொட்டையை போட்டு வெளியே வரும்போது சார் உங்களை அமைச்சர் தூக்கிட்டான் இருக்காப்புல. என்னோட அது இருக்கக்கூடிய மாரியம்மன் வேலையை காட்டிச்சா? இருக்கக்கூடிய மாரியம்மன் சார், இது போய சொல்றது மாரியம்மன் ஜெயலலிதா கட்டின வேலை சார்னு இருக்காங்க. இப்படி சிவபதி அமைச்சர் தூக்கு 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 அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டால், அது உறுதி செய்யப்பட்டால், அது எந்த குற்றமாக இருந்தாலும் உடனடியாக தூக்குனாங்க. அப்படி இந்த 60 நாட்களில் உங்க அமைச்சர்கள் மீது, உங்க சட்டமன்ற உறுப்பினர் மீது எத்தனை புகார்கள், எத்தனை குற்றச்சாட்டுகள்? பள்ளிக்கல்வித்துறையில், இந்த பக்கம் சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மீது, அதாவது மார்கண்டேயன் பேசிட்டார் கைது, அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிட்டாரு கைது, திமுகவும் என் மீது இந்த மாதிரி பேசுனதுக்கு வழக்கு போட்டிருக்காங்க. திமுக போட்டிச்சிங்கிறதுக்காகவே திமுக பண்ணது நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா, திமுக எங்கள் மீது அடக்குமுறை ஏவியது, ஒடுக்குமுறை ஏவியது, திமுக மாதிரியே நீங்களும் திமுக மேலே ஏவுவீங்க அப்படின்னா உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? அப்புறம் என்ன மாற்றம்? நீங்க தான் சார் சொன்னீங்க திருச்சியில் பேசும்போது, என்னை பற்றி நிறைய விமர்சனம் பண்ணுங்க, இன்னும் பண்ணுங்க, என்னை பற்றி நீங்கள் விமர்சித்தான் அதுதான் என்னோட எனர்ஜி பூஸ்டர். நீங்கள் எனர்ஜி பூஸ்டர்னு மேடையில் பேசிட்டு பின்னாடி பேசினா கைது பண்ணிட்டு போனீங்கன்னா என்ன சார் உங்கள் எனர்ஜி பூஸ்டர் நீங்களே கைது பண்ணுவீங்களா அப்படின்னு கேள்வி வருது. சரி, இந்த மார்கண்டேயனும் அனிதா ராதாகிருஷ்ணனும் பேசியதற்காக கைது பண்ணுறீங்களே, பழனி முருகன் கோவிலில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை 2 கோடிக்கு பத்திரம் போட்டு பட்டாவை மாற்றி மிகப்பெரிய சீட்டிங்கில் ஈடுபட்டிருக்காங்களே, அந்த பசங்களை ஏன் கைது பண்ணல? யார? அந்த ஜஸ்டின் மணிகண்டனை, அந்த வெள்ளத்துறையை, சேதுபதியை, இது நடப்பதற்கு காரணமாக இருந்த துறை ரீதியான அமைச்சரை, உண்மையிலே அதில் அந்த அமைச்சர் ரமேஸ்வர் புள்ளபூச்சி அவரை கோர்த்து விட்டாங்க. ஆனால் அவருக்கு ஒரு ரோல் பிளே ஆயிருக்கு. என்னன்னா இந்து சமய அறநிலையத்துறை அவர் அமைச்சராக இருக்கார் இல்லையா, அதனாலே அதை நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த துறையில் நடக்கும்போது அவரை நம்ம கூப்பிடலாம், கிளைம் பண்ணலாம். ஆனால் உண்மையிலேயே இதில் பத்திரப்பதித்துறையினுடைய நேரடி தவறு அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன். லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மீது ஒரு விசாரணை கூட ஏன் அமைக்கப்படலை? எஃப்ஐஆர் கூட ஏன் பேர் சேர்க்கப்படலை? நேற்று கூட இதே கேள்வி கேட்டிருந்தேன். 2023 கான்ட்ராக்டரில் ஒப்பந்தத்தில் முறைகேடு நடந்துக்குது, அந்த அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார், அதனால் ஏவாவேலு குற்றவாளி என்று நீங்கள் கைது பண்ணுறீங்க. சரி, ஒப்பந்த முறைகேட்டில் ஏவாவேலுக்கு தொடர்பு இருக்குன்னா இந்த பத்திரப்பதிவு முறைகேட்ட லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு தொடர்பு இல்லையா? அவர் குற்றவாளி இல்லையா? அவரை விசாரிக்க கூடாதா? நான் என்னதான் பிறப்பில் கிறிஸ்தவராக இருந்தாலும், ஜோசப் விஜயா இருந்தாலும், நான் ஒரு முருக பக்தன் அப்படின்னு காட்டுறதுக்காக வெற்றி பெற்ற பிறகு திருச்செந்தூருக்கு போனீங்க, வேலை தூக்கி கார் மேலே காட்டினீங்க, அப்படியே வேலுக்கும் கோபுரத்துக்கும் ஒரு ஷாட் வச்சாங்க. அழகான கேமராமேன் நமக்கு தான் வாச்சிருக்காங்களே, கருப்பு சிகப்பாக இருந்தால் கூட கருப்பாக காட்டுவாங்க. நேரில் பலர் பார்த்துட்டு என்ன கேமராவில் ரொம்ப டல்லாக இருக்கீங்க, நேரில் பார்க்கும்போது கலராக இருக்கீங்க, நம்ம என் கேமராமேன் கொஞ்சம் அப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவன் கல்யாண பிஸியில் தெரிஞ்சிட்டு இருக்கான், அப்படி தான் பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிங்க. அது வல்ல அயன்மேன் போல்டுமேன் முருகபக்தியை காட்டுவதற்கு. முருகன் கோயிலோட நிலத்தை தூக்கியது யாராக இருந்தாலும், ஜெயலலிதா போல உங்களை இரும்பு மனிதர் என்று காற்றிக்கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, எல்லாரும் உங்களை அயன் மேன், இரும்பு மேன், ஸ்பைடர் மேன், சூப்பர் மேன் அப்படின்னு போட்டணும்னு நினச்சிங்கன்னா தூக்குங்க, உடனே கைதுடா. தொட்ட தூக்கு, ஜஸ்டின் மணிகண்ட தூக்கு, வெள்ளத்துறையை தூக்கு, சேதுபதியை தூக்கு, துறை ரீதியான அதிகாரி அத்தனை வரையும் டிரான்ஸ்ஃபரை போடு, அமைச்சரை தூக்கு, விசாரணை கூப்பிடு.
காலையில் மந்திரி, சாயந்தரம் எந்திரி. அதனால் ஜெயலலிதா, அதனால போல்டு லேடி. நீங்கள் அப்படியா? உங்கள் சிறுவைகுண்ட எம்எல்ஏ மட்டும் சட்டசபை வரைக்கும் நாறுது. கார் டயரை உட்காந்து ஆய்வு பண்ணிட்டு உட்காந்துருக்காப்புல. அவர் மேலே லாட்ரி விற்கிறான்னு குற்றச்சாட்டு. அங்கே பாதிக்கப்பட்ட பெண்ணை, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டினாரு. என்னை பற்றி பேசணும்னா உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொன்னார்னு அந்த பெண்ணே குற்றம் சாட்டுறாங்க. கமிஷன் அலுவலகத்தில் குற்றம் வச்சிருக்காங்க, சிஎம் செல்லுக்கு அடிச்சிருக்காங்க, ஏன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த பெண் மீது அவதூறு பரப்புறாங்க ஒழிய உங்கள் எம்எல்ஏ மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. இதை விட பெரிய குடும்பம் இல்லை. நீங்கள் உண்மையிலே அயன் மேன், போல்டு மேன். தொடமாட்டேன், தொடவும் விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன், தொடவும் மாட்டேன், தொட்டா விட மாட்டேன் அப்பெல்லாம் பாட்டு மாதிரி பாடினீங்கல்ல. தமிழ்நாடு முழுக்க உயர் மாவட்ட சார்பு நீதிமன்றங்களில் அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமனம் செய்வதற்கு உங்களுடைய மாவட்ட சட்ட நீர்வள அமைச்சர்கள்லாம் சேர்ந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தாவேக்காவுடைய விழுப்புரம் மாவட்ட வழக்கறிஞரணி பொறுப்பாளர் ஞானசௌந்தரி புகார் அளித்தாங்க. புகார் மீது நடவடிக்கை எடுப்பான்னு பார்த்தா புகார் அளித்த ஞானசௌந்தரி மேலே நடவடிக்கை. அது 2 பேர் நிற்கிறாங்க. அந்த பொண்ணை தூக்கி வண்டியில் ஏற்று, அவன் மேலே வண்டி ஏற்று அப்படிங்கிற மாதிரி ஞானசௌந்தரி புகார் கொடுத்தா ஞானசௌந்தரி மேலே நடப்போ எங்கள் மேலேயே புகார் அளிக்கலையா இரு அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்கள் உங்களை அயன்மேன் போல்டுமேன்னு சொல்ல காட்டுறதுக்காக மார்க்கண்டேயனையும் அனிதாவையும் கைது பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் கைது பண்ணி கொண்டது யாரை? அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு பண்ண அயோக்கிய பயர் யாரு அப்படின்னு பார்த்து அந்த அயோக்கிய பயரை தானே நீங்கள் வந்து கைது பண்ணியிருக்கணும். தப்பு பண்ண எவனாக இருந்தாலும் கட்சியை விட்டு தூக்கும். அந்த அம்மா தாவேக்கால செயற்குழு பொதுக்குழு இருக்குது, ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு இருக்குது. ஆலந்தூரில் ஒருத்தன் திருமணமாகி தனித்து வாழக்கூடிய ஒரு பெண்ணை வீட்டில் போய் பாலியல் தொந்தரவு கொடுக்குறான். கட்சி பொறுப்பாளர் அவன். கட்சியில் அந்த பகுதி செயலர் நிற்கிறார், ஈசிஆர் சரவணன் நிற்கிறாப்புல. ஆனால் அடுத்த கட்சியோட பார்த்துட்டு இருக்கான் அவன். கடலூரில் ஒருத்தன் மணல் கோரில் போய் காசு கேட்குறான். கட்சிக்காரன் ஒன்றிய செயலர், அவன் பேர் ஏதோ ஒரு புவி வந்தோம், ஏதோ ஒரு வந்தேன். அவனை கட்சி விட்டு நிற்கிறாங்க. எங்கள் கடலூர் மாவட்ட செயலர் நிற்கிறாரு, அவன் இன்னும் கட்சியோட பார்த்துட்டு இருக்கான். வேலூர் பக்கத்தில் செங்கச்சூரில் போய் காசுக்கிறான். ஊரே சேர்ந்து தர்மடி கொடுக்குது தாவேக்காரங்க. தாவேக்கா தர்மடி வாங்கிய தாவேக்கா நிர்வாகின்றாங்க. அவனை கட்சி விட்டு நிற்கிறாங்க. ஆனால் இன்னும் அவன் கட்சியோட பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி குளித்தலை பக்கத்தில் ஒருத்தன் தர்மடி வாங்கியிருக்கான், தாவேக்கா நிர்வாகி, ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து. அவனையும் கட்சி விட்டு நிற்கிறாங்க. ஆனால் திருப்பியும் அவன் கட்சியோட பார்த்துட்டு இருக்கான். இங்கே சேலத்தில் மணிகண்டங்கன் ஒருத்தன் 50 பெண்களை ஏமாத்துக்கிறான். தாவேக்கோட ஆதரவால், தாவேக்கா உறுப்பினர், தாவேக்கோட நிர்வாகி. அவனையும் கட்சி விட்டு நிற்கிறாங்க. அவனும் கட்சியோட பார்த்துட்டு இருக்கான். இப்படி தமிழ்நாடு முழுக்க கடந்த 2 மாதங்களில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தாவேக நிர்வாகி பாலியல் தொல்லையில் கையூட்டு கேட்டு குடிச்சிட்டு சேட்டை பண்ணி பல சேட்டையில் ஈடுபட்டிருக்கான். அத்தனை வரையும் கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. பெயரளவில் அத்தனை பேரும் கட்சியில் இருக்கான். கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு, செயற்குழு, பொதுக்குழு இதெல்லாம் சேர்ந்து இவன் தப்பு பண்ணியிருக்கானா இவனை நிரந்தரமாக கட்சி விட்டு நீக்கலை, தற்காலிகமாக நீக்கிட்டு உடனடியாக ஒரு ஊடகத்துக்கு மற்ற எதிர்கட்சிக்கு தெரியாத மாதிரி சின்ன அறிக்கையை போட்டுறது, தப்பு பண்ணிட்டார் நீக்கிட்டோம் அப்படின்னு. அந்த பக்கம் கூப்பிட்டு நீ போய் வேலை பாரு, எவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு வேலை பார்க்க வருது. இப்படி அக்யூஸ்கள் அத்தனை பேரையும் நீங்கள் வந்து வளர்த்து விடுறீங்க. அப்படின்னா நீங்கள் எப்படி அயன்மேன், நீங்கள் எப்படி போல்டு மேன், நீங்கள் எப்படி ஒரு ஆண் ஜெயலலிதாவாக மாற முடியும்? தாவேக்காவோட உறுப்பினராக இருக்கட்டும், விர்ச்சுவல் வாரியராக இருக்கட்டும், தாவேக்காவோட பொறுப்பாளராக இருக்கட்டும், எல்லாரும் வாய்க்கு வந்தது பேசுறது. இது என்னன்னா, திமுக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் ஆதவர்ஜுனா முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இன்னொரு 2 மாதம் தான் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம், நீ ரவுடியா நான் ரவுடியான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆதவர்ஜுனா பேசுகிறாரு. கரூரில் அந்த கூட்டணி மரணத்தின் போது ஒட்டுமொத்தமான தாவேக்காவும் செந்தில் பாலாஜி ஆம்புலன்ஸை விட்டார், செந்தில் பாலாஜி கத்தியை விட்டு ஆள்களை விட்டார், ஆசிட்டு வீசினார், செந்தில் பாலாஜி வந்து குண்டரில் அனுப்புனார், குழியை வெட்டி வச்சுருந்தாரு, பழி போட்டு மொத்தமாக பழி போட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் பழி போட்டுட்டு இருக்காங்க. அப்போது உங்களுடைய சட்டசபைக்குள்ள நீங்கள் வந்து சட்டசபை இழுத்து பூட்டுனா எலும்ப உடைப்புன்னு சொன்ன வார்த்தையை விட 41 பேரை கொன்னுட்டான்னு சொல்கிற அந்த பழி இருக்குது பார்த்தீங்களா, அது மோசமான பழி. அது ஒரு கொலை குற்றம். அது 41 பேரை சாகடிக்கிறதுங்கிறது ஒருத்தருடைய அரசியல் வாழ்க்கையை நாசமாக்குறது. செந்தில் பாலாஜி தான் பண்ணாரா அப்படின்னு நீதிமன்றத்திலேயோ இல்லை வந்து சிபிஐடியோ இல்லை உச்சநீதிமன்றத்தோ புதுப்பிக்கிறதுக்கு எந்த விதமான சான்றும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன நடந்துச்சுன்னா அது ஒரு விபத்து, விஜய் அவருடைய காலதாமதத்தால் நடந்த விபத்து மாற்றுக்கிறதே இல்லை. அங்கே செந்தில் பாலாஜி ஏன் உடனே வந்தார், செந்தில் பாலாஜி ஆம்புலன்ஸ் ஏன் விட்டாரு அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி கிளப்பினாங்க. அந்த கான்ஸ்பிரசியை விட மார்க்கண்டேயன் தப்ப பேசிட்டாரா? ஒருத்தர் மேலே கொலபலி சுமத்துறதை விட தப்ப பேசிட்டாரா? ஆனால் திமுக என்ன பண்ணிச்சு, இவரை தொட்டா வளர்ந்துருவார்,
புஷியை கைது பண்ண பெரிய ஆளாயிருவார், ஆதவ கைது பண்ண பெரிய ஆளாயிருவார், நம்மளை மட்டும் பிடிச்சி உள்ள போட்டாங்க. இவங்கெல்லாம் கைது பண்ண பெரிய ஆளாயிருவார், கைது பண்ண பெரிய ஆளாயிருவாருன்னு சொல்லி விட்டதனுடைய விளைவு இன்னைக்கு நாங்கள் வந்து மாண்பு காப்பாற்றுறோம், நாங்கள் மாண்பு காட்டுறோம். இது கடைசி காலத்தில் இந்த 6 மாதம் மட்டும் மாண்பு காட்டினாங்க. அதுக்கு முன்னாடி மாண்பு காட்டல. அதுக்கு முன்னாடி மீன் போட்டலாம், பாம்பு போட்ட மாதிரி தூக்குவாங்க. கடைசியில் 6 மாதம் அது அதிகாரி மாதிரி மாண்பு காட்டினாங்களா, இல்லை எதுவும் உளவுத்துறை அதிகாரி சொல்லி மாண்பு காட்டினாங்களா, இல்லை உள்துறை செயலர் சொல்லி மாண்பு காட்டினாங்கன்னு தெரியல. கடைசி 6 மாதம் ரொம்ப திமுக மாண்பு காட்டுறேன்னு சொல்லி தாவேக்காக மட்டும் மாண்பு காட்டுச்சு. அது அந்த மாண்பு காட்டுறதுக்கு எந்த மாப்பிள்ளை காரணம்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு மாப்பிள்ளை காரணம், எந்த மாப்பிள்ளை சொன்னாரோ மாண்பு காட்டுவோம்னு சொல்லி. கடைசியில் பார்த்தீங்கன்னா கண்டமெனிக்கு பேசி ஒட்டுமொத்தமான தாவேக்காவும் கண்டமெனிக்கு பேசியது, எல்லா தலைவர்களையும் வசைபாடியது. நான் சீமான் குறித்து அவ்வளவு இழிவான அவதூறான கருத்துக்களை இன்னைக்கும் பரப்பிட்டு இருக்கான். பல மீம் பேஜ் ஆபாசமாக நான் சீமானவர்களை சித்தரித்து போட்டிருப்பான், என்னை பற்றி கேவலமாக எழுதுவான். இன்னும் பார்த்தா தொலைச்சா கொலை மிரட்டல். ஒரு ஆபீஸ் நம்பர், ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் பலர் எனக்கு ஃபோன் எடுக்க மாட்டீங்க, எடுத்தாலே கெட்ட கெட்ட வார்த்தையில் ஆபாசமாக அவ்வளவு செய்தி, அவ்வளவு மிரட்டல். நீ நடந்து பாரு, வந்து பாரு, போய் பாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் எந்த நீதிமன்றத்தை போய் முறையிட, எந்த காவலத்தில் புகார் அளிக்க? அதற்காக முதலமைச்சர் வந்து எலும்ப உடைச்சலன்னு சொன்னது சரியாயிருமா? தப்பு. நான் வன்மையாக கண்டிக்கிறாள், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நீங்கள் முதலமைச்சர் மீது அவதூறு பரப்பிட்டான்னு ஒருத்தரை சொல்வதற்கு தாவேக்காக்கு தகுதி இருக்கா? தாவேக்கா அவதூறுலேயே வளர்ந்த கட்சி, அவதூறுலேயே வளர்ந்துட்டு இருக்க கட்சி, அவதூறு மட்டுமே பரப்பக்கூடிய கட்சி. உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விடுறவர் குற்றவாளின்னா உணர்ச்சியை தூண்டுறவரும் குற்றவாளி தானே. மார்க்கண்டேயன் எலும்ப உடைக்கிறேன்னு எப்படி சொல்றாரு? சாலையில் சென்று கொண்டிருக்க முதலமைச்சர் எலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொல்லலை. பனையூர் புகுந்து முதலமைச்சர் எலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொல்லலை. காரில் போயிட்டு இருக்கும்போது குறுக்க மறிச்சு எலும்பு உடைப்பேன்னு சொல்லலை. விளாத்தி குளத்துக்கு வந்தால் எலும்பு உடைப்பேன் அப்படின்னு சொல்லலை. சட்டசபையை பூட்டுனா எலும்பு உடைப்பேன்றார். சட்டசபையை பூட்டுனா கரூரில் போய் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபை இழுத்து போடுவேன்னு சொல்லி நான் சர்காஸ்டிக்காக சொல்கிறாரு. அதாவது சட்டசபையில் வெளிநடப்பு செய்கிறாங்க. ஒருவேளை அன்றைக்கி வெளிநடப்பு செய்யாமல் இருந்திருந்தால் சட்டசபையில் உண்மையிலேயே மார்க்கண்டேயன் சொன்னது போல் பல்வேறு அடிதடி நிகழ்ந்திருக்கும். இந்த பக்கம் அடிப்பாங்க, இந்த பக்கம் இளைஞர் கூட்டம் இருக்குது, அந்த பக்கம் இளைஞர் கூட்டம் இருக்குது, மாறி மாறி அடிச்சிருப்பாங்க. 4-5 சுகர் பேஷண்ட் வேறு இருக்குது, அடித்து பிரிச்சிருப்பாங்க. யார் பக்கம் அடி விழுந்திருக்கும், யார் பக்கம் வந்து மிதி விழுந்திருக்கும் தெரியாது. உண்மையிலே அடிதடியாக இருக்கும். ஏன்னா இவரும் இப்படி சைனை காட்டுறாரு, உங்கள் அப்பா வாங்கன்னு கேட்குறாரு, அதில் 4 பேர் வார்த்தை விடுவாங்க, இவங்க முறைப்பாங்க, மாறி மாறி நடந்திருக்கும். அதனால் வெளிநடப்பு என்பது உண்மையிலே வெளிநடப்பு என்பது ஜனநாயகத்தில் உச்சபட்சமான ஒரு எதிர்ப்புன்னு சொல்லலாம். ஒரு எதிர்ப்பை வெளிநடப்பு செஞ்சும் காட்டா சரியான சும்மா சும்மா செஞ்சு போயிட்டு இருக்கக்கூடாது. வெளிநடப்பு என்பது அது ஒரு அவமரியாதை தான். அன்னைக்கு பண்ண வரைக்கும் சரிதான். ஆனால் வெளிநடப்பு செய்ததை அந்த மாதிரி வெளியெஞ்சு போகிறத இவர் வந்து இனிமேல் எஞ்செஞ்சு ஓடி போயிடுறாங்க. அதனால் சட்டசபை இழுத்து முடியும். சட்டசபை இழுத்து போடுற மரபே கிடையாது. சட்டசபை இழுத்து போட முடியும், சட்டசபையிலேருந்து வெளியேற்றலாம், அப்படி இழுத்து முடிவீங்க. இது என்ன வேட்டையாடு விளையாடு கமலா கேட்டல் இழுத்து போடுறா அப்படின்னு சொல்கிறதுக்கு? நீங்கள் என்ன வேட்டையாடு விளையாடு கமலா இல்லை படமா? சட்டசபை இழுத்து மூடு அப்படின்னா சட்டசபைகளுடைய இந்த உங்களுடைய 108 எம்எல்ஏ தவிர மற்ற எல்லாரையும் நீங்கள் இழுத்து மூடிடுவீங்களா? அப்படி கேட்டால் எப்படி? எவ்வளோ தவறான வார்த்தை. இதை பொதுவான நபர்கள் கண்டிக்கணும். இப்படி சொல்லக்கூடாதுங்க, அது மரபு கிடையாது. சட்டசபையில் மற்றவர்களை வெளிநடப்பு செய்யலாம், குண்டு கட்டத்துக்கு வெளியே கூட போடலாம். ஆனால் சட்டசபை கேட்டு இழுத்து மூடு, அது வந்து வாக்கெடுப்பின் போது மட்டும் தான் இழுத்து மூட முடியும், மற்ற நேரத்தில் இழுத்து மூட முடியாது. ஒருத்தன் போகக்கூடாதுங்க நீங்கள் தடுப்பீங்க. உங்கள் வீடா அது? இல்லை உங்கள் ஆஃபீஸா இழுத்து மூடுறதுக்கு? உங்கள் வீடு எப்பவுமே மூடிதான் இருக்கும். அது மாதிரி நினச்சிங்களோ மூடுங்கன்னு? அப்படிங்கிற உங்கள் பேச்சினுடைய உணர்ச்சியில் தூண்டப்பட்டு தான் மார்க்கண்டேயன் பேசுகிறாரு. உண்மையாக நியாயமான ஜட்ஜாக இருந்தால் தூண்டப்பட்டவன் எவ்வளோ தப்போ தூண்டியவரும் தப்பு தானே. நீங்கள் தூண்டியதான் அவர் பேசியிருக்காரு, நீங்கள் தூண்டலாம் பேசிக்க மாட்டார். நீங்கள் இழுத்து மூடுனா அவர் வந்து பேசுறாரு, இழுத்து மூடனா ஒன்றும் இல்லை. ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் விஜய் அவர்களை இரும்பு மனிதர், அயன் மேன் அப்படின்னு சொல்லணும்னு அவர் விரும்பிட்டாப்புல. அயன் மேன் நாங்கள் சொல்ல தயாராக இருக்கோம். நானே சொல்கிறேன், இரும்பு மனிதர் விஜய், அயன் மேன் விஜய், ஜெயலலிதா இடத்தை நிரப்பும் விஜய், ஆண் ஜெயலலிதாவாக மாறிய விஜய் அப்படின்னு வைக்கணும்னா உங்கள் அமைச்சர் 4 பேர் இருக்காங்க. நானே எழுதி மொட்டை பிடிச்சம் கூட உங்களுக்கு தர்றேன். 4 வரையும் தூக்குங்க, அதுக்கப்புறம் சொல்லுவோம் அயன் மேன் விஜய்னு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து